ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி லக்ஷ்மி அம்மங்காருக்கும் ஸ்ரீ ஊவே ஆர்கே ரங்கநாதன் என்று அழைக்கப்படும் நம்ம வக்கீல் சுவாமிக்கும் இந்த கனகாபிஷேக மகோத்சவம் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் கனகாபிஷேகம் பற்றியே உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கு வழங்கியமைக்காக முதல்ல இந்த குடும்பத்தாருக்கும் கனகாபிஷேகம் காணும் திவ்ய தம்பதியரின் திருவடி வாரத்திலும் அடியனுடைய நமஸ்காரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பெரிய அட்வொகேட், ரொம்ப பிரசித்தமான வக்கீல். நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய வக்கீல் ஒருத்தர் இருக்காராம். அந்த வக்கீல் யார் தெரியுமா? பெருமாளுடைய கருணை தயையம். இதை தயாசதகம் என்ற துதியில் 33வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் அட்வொகேட் யார் அப்படின்னா, பல விதரண தக்ஷம் பக்ஷபாதான பிக்ஞம் பிரகுணம் அனுவிதேயம் பிராப்பிய பத்மா சகாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்கம் பாப்மனாம் மாமகானாம். நாமெல்லாம் நிறையா பாபம் பண்ணிட்டோமா, அதனால் நம்மை நாராயணன் குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சுட்றான். நாம் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னா இந்த நிறையா பெஞ்சு சொல்கிறா இல்லையா, ஒரு நீதிபதி அடங்கிய பெஞ்ச், 2 நீதிபதி அடங்கிய பெஞ்ச். நமக்கு ஒரு நீதிபதி போதாதான், 2 நீதிபதி அடங்கிய பெஞ்ச் வேணுமா. அதனால் பிராப்பிய பத்மா சகாயம், பெருமாள் ஒரு நீதிபதி, மகாலட்சுமி தாயார் ஒரு நீதிபதி, 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு நம்முடைய பாப்பங்கள்ங்கிற வழக்கு போகிறது. நம்மை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறான் பகவான். அப்போ பெருமாளுடைய குணங்கள் அத்தனை பேரும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக மாறிடுறதாம். அரசு தரப்பு வக்கீலாக பெருமாளுடைய ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் எல்லாம் சொல்கிறதான். பாரு, இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பு பண்ணியிருக்கான், பெருமாளுடைய குணங்கள்லாம் காமிச்சு கொடுத்துட்றது. பெருமாள் பார்த்தாராம், பக்கத்தில் தாயாரை பார்க்குறார். இவனை போய் மன்னிக்கலான்னு சொல்கிறியா? தாயார் சொன்னால், நானே பொதுவாக என் குழந்தைகளுக்கு பரிஞ்சு தான் பேசுவேன், ஆனால் இவன் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கும் இஷ்டமில்லை. 2 பேருமா சேர்ந்து இவனுக்கு தண்டனை நரகம் அப்படின்னு விதிச்சுடலான்னு சொல்லி 2 ஜட்ஜும் சேர்ந்து சைன் பண்ணலான்னு பார்க்குறாளாம். அப்போ திடீர்னு நமக்காக வக்கீல் ஒருத்தி ஆஜராக வராளாம். அவள் தான் தயாதேவி, பெருமாளுடைய கருணை என்ற தயாதேவி. ஒரு நிமிஷம் யுவர் ஆனர்னு சொல்லி உள்ள வராளாம் தயாதேவி. என்னன்னு கேட்குறார் பெருமாள். அப்போ அந்த தயாதேவி சொல்கிறாளாம், இந்த குழந்தைக்காக நான் வாதாடுகிறேன் என்று திருமலையப்பனும் பத்மாவதி தாயாரும் 2 நீதிபதிகளாக இருக்க, நாம் குற்றவாளி கூண்டில் இருக்க, பெருமாளுடைய அத்தனை குணங்களும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு தரப்பு வக்கீல்னு சொல்லி பல குணங்கள் நம்மை எதிர்த்து வாதாட, ஒரே ஒரு தயாதேவி பிரதிவதசி யதார்கம் பாப்மனாம் மாமகானாம், பாபம் பண்ண எங்களுக்காக பிரதிவதசி எதிர்த்தரப்பு வக்கீலாக நீ போய் வாதம் பண்ணி மானபூர்வம் தயேத்வம், அந்த கருணைங்கிற ஒருத்தி பெருமாளை எதிர்த்து வாதாடுறா. அப்போ பெருமாளுடைய ஆளுமை ஒரு பக்கம் வக்கீலாக இருந்து நம்மை தண்டிக்கணும்னு பார்க்கறது, பெருமாளுடைய கருணை இன்னொரு வக்கீலாக இருந்து பெருமாளை மன்னிக்க வைத்து கடைசியாக பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தீர்ப்பு எழுதுறாளாம். பரவாயில்ல, இந்த குழந்தை 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் என் கருணையால் மன்னித்தேன் என்று மன்னிப்பு கொடுத்து நமக்கு மோக்ஷங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி கொடுக்கக்கூடிய வக்கீல் பெருமாளுடைய தயை கருணை என்று சுவாமி தேசிகன் இந்த வக்கீல் பணியை, அட்வொகேட் என்ற பணியை சுவாமி தேசிகன் கொண்டாடி தயாதேவியையே ஒரு வக்கீல் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வழக்குரைஞர் பணியை சிறப்பாக ஆற்றிய சுவாமிக்கு கனகாபிஷேக மகோத்சவம் நடைபெறுறது. அது என்ன கனகாபிஷேகம், கனகாபிஷேகம்ங்கிறாளே அப்படின்னா என்னன்னா, கனகம் என்றால் தங்கம்னு அர்த்தம். அபிஷேகம்னா உங்களுக்கே தெரியும், அபிஷேகம் என்றால் திருமஞ்சனம், நீராட்டம் என்பது தெரியும். கனகாபிஷேகம் என்றால் தங்கத்தாலேயே செய்யப்படக்கூடிய அபிஷேகம். தங்கத்தால் அபிஷேகம் பண்ணால் அதுக்கு கனகாபிஷேகம்னு பேர். இந்த கனகாபிஷேகம் யாருக்கு பண்ணலான்னா 2 கிரைட்டீரியா சொல்லப்பட்டிருக்கு. 1, 90 வயது நிறைவு செய்திருக்கணுமா. 2, அவருக்கு ஒரு கொள்ளுப்பேரனும் பிறந்திருக்கணுமா. 90 வயது நிறைவு செய்து கொள்ளுப்பேரனை கண்டவரை கௌரவிப்பதற்காக செய்யப்படக்கூடிய தங்க அபிஷேகம் தான் கனகாபிஷேகம். அது ஏன் 90 வயசு வாழ்ந்து கொள்ளுப்பேரனை பார்த்துட்டா தங்கத்தால் கொண்டாடணுமான்னா விஷயம் இருக்குது. அவர்கள் 7 தலைமுறையை கண்டவர்கள். அவள் சாமானியமானவ கிடையாது. நம்ம முன்னாடி ஏதோ சுவாமி ரொம்ப எளிமையாக உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறோம். அவள் 7 தலைமுறைகளை கண்டவர்கள். அவருடைய கொள்ளு தாத்தாவை சின்ன வயசில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, அது ஒரு தலைமுறை. அடுத்து அவருடைய தாத்தாவை நிச்சயமாக பார்த்திருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய தந்தையை பார்த்திருப்பார். அப்போ அவருக்கு முந்தி ஒரு 3 தலைமுறை. அப்புறம் அவர் 4வது தலைமுறை. அவருக்கப்புறம் அவருடைய மகன், அதுக்கப்புறம் மகனுடைய மகன் பேரன், அதுக்கப்புறம் பேரனுடைய மகன் கொள்ளு பேரன். அப்போ இந்த பக்கம் தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா, இந்த பக்கம் மகன்,
பேரன் கொள்ளு பேரன், நடுவில் அவர். பெரியாழ்வார் பாடினார் இல்லையா, எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம். அந்த 7 தலைமுறையை கண்டவர் யாருன்னா இந்த மாதிரி 90 வயது வாழ்ந்து கொள்ளு பேரனை பார்த்த மகான். அப்படிப்பட்ட பெரியோர்களை கௌரவிக்க வேண்டும். அதற்காகத்தான் தங்கத்தால் அபிஷேகம், அதை தான் கனகாபிஷேகம்னு சொல்கிறோம். ஆனாலும் ஒரு கேள்வி வரும். ஒரு புது கவிஞர் கூட சொன்னார், எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. எவ்வளோ காலம் வாழறோங்கிறத விட எப்படி வாழறோங்கிறதான முக்கியம். 90 வயசு வாழ்ந்துட்டார், இல்லை கொள்ளு பேரம் பார்த்துட்டார், அதுக்காக ஒரு கனகாபிஷேகம் பண்ணிடலாமான்னா விஷயம் இருக்குது. அவர் சிறப்பாகவும் வாழ்ந்திருக்கார், அது வேற விஷயம். ஆனால் அது எப்படி இருந்தாலுமே அந்த வயது நிறைவு செய்தாலே கனகாபிஷேகம் பண்ணணுமா? ஏன்னா அவர்கள் வாழ்க்கையில் கண்ட அனுபவம், வாழ்க்கையில் எத்தனை நல்லது கெட்டது அவர்கள் பார்த்திருப்பார்கள். அவளுக்கு இருக்கிற அனுபவம்ங்கிறது நமக்கு கிடையாதே. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழல் வருதுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்? அந்த பெரியோர்கள் வழிகாட்டுவார்கள். அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவா. அப்போ வாழ்க்கையில் இத்தனை நல்லது கெட்டது பார்த்தவர்கள், எத்தனையோ சூழல்களை எல்லாம் கடந்து வந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை கொண்டாட வேண்டும். அந்த அனுபவத்துக்காகவே அவள் வாழ்க்கையில் பார்த்து நமக்கும் இன்று வழிகாட்டியாக, இன்னைக்கு நாம் ஒரு சூழல் வருது, ஒரு நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் இங்கே எப்படி செயல்படணும்னா அந்த பெரியோர்களின் அறிவுரையை கேட்டால் அதன்படி நாம் செயல்படலாம். ஆகையினால அந்த அனுபவத்தை கொண்டாடுவதற்காக கனகாபிஷேகம் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த பெரியோர்கள் இருக்காளே, அந்த பெற்றோர்களால் தான் நமக்கு வாழ்வு. இப்போது பிள்ளைகளை நினச்சி பாருங்க, பெற்றோர்கள் தான் வளர்த்து ஆளாக்கி எல்லாமே பண்ணியிருக்கா. சின்ன வயசில் தாய் தான் குழந்தையோட மலமூத்திரமாக இருந்தாலும் கூட அதை அசிங்கம்னு நினைக்காமல் இனிமையாக நினைத்து தொடச்சி எல்லாம் பண்ணி விட்டது தாய் தானே. வேற யாராவது நமக்கு அப்படி செய்வார்களா? நமக்காக உழைத்து நம்மை முன்னேற்றி விட்டவர் நம்முடைய தந்தை. அதுபோல உண்மையாக நமக்காக யாராவது உழைப்பார்களா? அப்போ அந்த குழந்தைகள் பெற்றோர்களுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? பிள்ளைகள்னு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பேரன்கள் வரா, கொள்ளு பேரன் வரா. அந்த பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், அவளுடைய ரத்தம் தானே இந்த உடம்புல ஓடுறது, அவள் ஜீன்ஸ் தானே நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அறிவு இருக்குன்னா அது நம்முடைய பெரியோர்களுடைய அந்த மரபணும், அந்த ஜீன்ஸ்லேருந்து வந்தது தானே. இன்றைக்கி நாம் இவ்வளோ தூரம் நல்லவனாக வாழ்ந்துட்டுருக்கோன்னா அந்த பெரியோர்களின் ரத்தத்தோடு சேர்ந்து அவளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த பெரியோர்களுக்கு, நம் மூதாதையர்களுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒரு வித கைமாறு என்னென்னா, இந்த கனகாபிஷேகத்தை கொள்ளு தாத்தாக்கு கொள்ளு பேரம் பண்ணணுமா. கொள்ளுப்பேரன் கொள்ளு தாத்தாவுக்கு இந்த கனகாபிஷேகத்தை பண்ணி, இந்த பெரியோருடைய தலைமுறையில் வந்ததால் நான் இன்று நன்றாக வாழ்கிறேன்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங் டு அவர் ஆன்சஸ்டர்ஸ், நம்ம பெரியோர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கனகாபிஷேகத்தை செய்ய வேண்டும். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவதாக, ஒருத்தர் 80 வயசை தாண்டிட்டாலே அவரை கண்ணபிரானே வணங்குவானாம். கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், நான் 6 பேரை வணங்குவேன். நான் கிருஷ்ணன் யார்? அந்த 6 பேர்னா, தினமும் அன்னதானம் செய்யக்கூடியவர், இளம் வயதிலிருந்து அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியவர், ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர், பதிவிரதை கற்புக்கரசியான பெண், 5வதாக வேதாந்தம் கற்றவர், 6வதாக சந்திர சகஸ்ர ஜீவி, 1000 முழு நிலவு, 1000 பௌர்ணமி சந்திரனை கடந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டார்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பௌர்ணமி? என் நடுவில் கேள்வியெல்லாம் வேற நீ கேட்குறீங்க. அதிகம் ஒரு வருஷத்தில் 12 பௌர்ணமி. ஒரு 80 வயசு வாழ்ந்துட்டாலே 960 பௌர்ணமியை அவர் தாண்டியிருப்பார். 90 வயசு வாழ்ந்தவர் எவ்வளோ பௌர்ணமி சந்திரன் பார்த்துருப்பார்னு நினச்சி பாருங்க. அதனால் 1000 பிறை சந்திரனை கடந்து ஒருவர் வாழ்ந்திருக்காருனா, அதுலேயும் சில பேர் கேள்வி கேட்பா, சார் 1000 பிறை சந்திரனை இவர் பார்த்துருக்காரோ இல்லையோ? அவர் வாழ்ந்திருப்பார். இதுக்காக நிலா என்னைக்கு பௌர்ணமி வானத்தில் போய் நிலாவை பார்க்கிறேன்னு பார்த்துருக்க மாட்டாரே. இன்னொருத்தர் சொன்னார், அப்படி இல்லை, சந்திரன் இவரை பார்த்தா போதும். அதுவும் சொல்ல முடியாது. லாக்டவுனில் ஒரு 3 வருஷம் யாரும் வெளியிலேயே வராமல் இருந்தால் அப்போ பௌர்ணமி சந்திரன் அவரை பார்த்துருக்க மாட்டானேன்னா, கிருஷ்ணன் கிளீனாக சொல்லிட்டான், சந்திர சகஸ்திர ஜீவின்ட்டான். சந்திர சகஸ்திர தர்ஷின்னு சொல்லலை. நீ 1000 சந்திரனை பார்க்காம இரு, 1000 முழு நிலவை தாண்டி வாழ்ந்துட்டாலே போதும். ஷட் வந்தனியா மம ஜீவலோகே, அவனை நான் வணங்குவேங்கிறான் கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணனே அவரை வணங்குறாங்க போது நாமெல்லாம் ஏமாத்துறோம், நாம் அவரை வணங்க வேண்டும். அப்போ 3 ஆச்சா? 1 அவர் அனுபவத்தை கொண்டாடணும், 2 அவர் வழியில் வந்த அந்த குழந்தைகள், பிள்ளை பேரன் கொள்ளு பேரன்லாம் அந்த பெரியோர்களை போற்றணும், 3 கண்ணனே இப்படிப்பட்ட பெரியோர்களை வணங்குகிறான். 4வது விஷயம், இந்த பெரியோர்களுடைய ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப வசதி. இதை மனுஸ்மிருதியில் மனு சொல்லியிருக்கார். இந்த பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், அதுவும் ரொம்ப வயசானவர்களாக வயோவிருத்தர்களாக இருக்கா பாருங்க, அவளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்ல பிராண சக்தியையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும்னு மனுஸ்மிருதியில் மனு சொல்கிறார்.
அவளை பார்க்கும்போது நம்ம பிராணம் தானே எழுந்து மேலே வந்து அவளை கை கூப்புமா. நாம் எழுந்து நிற்காமல் கீழே உட்காண்டிருந்தோம்னா நம்ம பிராணசக்தி மேலே போயிடும், நமக்கு ஆயுசு குறைஞ்சிருமா. அந்த பெரியோர்களை பார்த்தா தானே நம்ம பிராணன் எழுந்து நிற்கும். அவர்கள்ட்ட அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா இருக்கும். அதனால் அவர்களை நாம் வணங்க வேண்டும். இது மனுஸ்மிருதியில் மனு சொன்னது. 5வது பாயிண்ட், ஒருத்தர் 80 வயசை கடந்து ஒரு தம்பதி வாழறான்னா அவர்களை திவ்ய தம்பதியாக கருத வேண்டும்னு சாஸ்திரம். பெருமாளையும் தாயாரையும் எப்படி கருதுவோமோ, இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்க நாச்சியார்னு சொல்கிற மாதிரி தான், அதே திருநாமங்களோடு தான் அவளும் இருக்கா, ரங்கநாதன் லக்ஷ்மி அம்மங்கார்னு. அப்போ அவர்களை திவ்ய தம்பதியாகத்தான் நாம் காண வேண்டும். 80 வயசு கடந்தவாழ. அதனால தான் ஒரு வேறுபாடு பாருங்கோ, மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பத்திரிகை அடிக்கும்போது நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கோன்னு அடிப்பா, இதுக்கு தான் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கோன்னு அடிப்பா. அப்போ அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தான் நாம் வந்திருக்கோமே ஒழிய நாம் யாரும் இங்கே அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நமக்கு யாருக்கும் யோகியத்தை கிடையாது. அவர்கள் திவ்ய தம்பதிங்கிற ஸ்தானத்தில் இருக்கா, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறணும். அப்போ அவர்களை திவ்ய தம்பதியாக நாம் காண வேண்டும். இப்போது பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து ஒரு கல்யாண உற்சவம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த திருக்கல்யாண உற்சவம் பண்ணி பார்த்தா எப்படி கருதுவோமோ அதுபோலத்தான் இந்த தம்பதியருக்கு பாகவதாளுக்கு பண்ணுற உற்சவத்தையும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பண்ணுற உற்சவமாக நினச்சி பண்ணணும். அவள் திவ்ய தம்பதி. அப்போ 5 காரணம் ஆகிடுத்தா. 1, அவர்களுடைய அனுபவத்தை கொண்டாடணும். 2, அந்த வழியில் வந்தவர்கள் அந்த மூத்தவர்களை கொண்டாட வேண்டும். 3வது, கண்ணனே அவர்களை வணங்குகிறான்கும் போது நாமும் வணங்கணும். 4வது, அவர்களின் ஆசீர்வாதம் விசேஷம்னு மனுஸ்மிருதியில் மனு சொல்லியிருக்கார். 5வது, அவர்களுக்கே தெய்வத்தன்மை உண்டு, அவள் திவ்ய தம்பதியர். அதனால் இந்த கனகாபிஷேகம்னு பண்ணுறோம். ஆனாலும் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அதுக்கு தங்கத்தால் தான் அபிஷேகம் பண்ணணுமா? கனகம்னா தங்கம், தங்கத்தால் தான் பண்ணணுமான்னா அவர்கள் தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள்னு பார்த்துட்டோம் இல்லையா? தெய்வீகத்தன்மை கொண்டவருக்கு அபிஷேகம் பண்ணால் தெய்வீகமான பொருளால் தான் பண்ணணுமா, வெறும் தீர்த்தத்தில் பண்ணக்கூடாது. தெய்வீகத்தன்மை கொண்டவருக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் தெய்வீகமான பொருளாலே அமைந்திருக்க வேண்டும். தெய்வீகமான பொருள் எதுன்னா மகாலட்சுமி தாயாரே வாசம் பண்ணக்கூடிய அந்த தங்கம், ஸ்வர்ணம், கனகம், அதுதான் தெய்வீகமான பொருள். திருவள்ளூரில் தாயாருக்கே கனகவல்லி தாயார்னு திருநாமம். கனகம்னா தங்கம், வல்லினா கொடி, கனகவல்லினா பொற்கொடி, தங்கக்கொடின்னு அர்த்தம். ஏன் ருக்மிணின்னு சொல்கிறோம் இல்லையா? ருக்மனா தங்கம், ருக்மிணினா தங்கக்கொடின்னு அர்த்தம். ஸ்ரீ சூக்தமே மகாலட்சுமியை ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம். ஹிரண்யம்னா தங்கம், சுவர்ணம்னா தங்கம். வேதமே சொல்லியிருக்கு, தாயார் தங்கமே வடிவெடுத்தவள், பொன் நிறத்தில் இருக்கிறாள். அப்போ தாயார் வடிவமாக இருக்கக்கூடிய தங்கத்தாலேயே அவளுக்கு பண்ணுற அபிஷேகம் தான் தெய்வீகமானவருக்கு பண்ணக்கூடிய தெய்வீகமான அபிஷேகம். அதனால தான் தங்க காசால் பண்ண முடிஞ்சவா தங்க காசுலேயே பண்ணிடுவா. அது முடியலைன்னா அந்த தீர்த்தத்தில் தங்க மோதிரம், தங்க நகைகள் ஏதாவது ஒன்று சேர்த்து தங்கம் கலந்த தீர்த்தத்தாலும் பண்ணுவா. அது அவரவருடைய வசதி சௌகரியம் வழக்கம் அதெல்லாம் பொறுத்து. அப்போ தங்கத்தாலேயும் பண்ணலாம், அல்லது தங்கத்தோடு கூடிய அந்த தீர்த்தம். அதனால தான் அந்த பாத்திரத்தில் ஏதாவது தங்க மோதிரம் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்துட்டு அந்த தீர்த்தத்தாலே கனகாபிஷேகம்னு பண்ணுவார்கள். இது ஆச்சாரியர்களுக்கும் செய்வதுண்டு. ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் பகவானுடைய வடிவம். 90 வயசு ஆனவாளுக்கும் பண்ணுறோம், கொள்ளுப்பேரம் பார்த்தவாளுக்கும் பண்ணுறோம். ஏன்னா அவர்களையும் நாம் திவ்ய தம்பதியாக கருதுகிறோம். இந்த தங்கத்துக்கு அப்படி என்ன சிறப்புன்னா, தங்கம் ஒளி மிக்கது, அது ஞான ஒளியை குறிக்கிறது. தங்கம்னா பளபளன்னு ஒளி வீசுறது இல்லையா, அது ஞான ஒளியை குறிக்கிறது. 2, தங்கம் என்பது அழகானது, எல்லோரையும் ஈர்க்க வல்லது. தங்கம்னு சொன்னாலே ஆஹா தங்கமா, மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம் வருகிறது அல்லவா? அதனால தான் ஒரு மெசேஜ் கூட ஒருத்தர் அனுப்பினார், உங்கள் மகிழ்ச்சி எல்லாம் தங்கத்தின் விலை போல் ஏறிக்கொண்டே போகட்டும், உங்களுடைய வருத்தம் எல்லாம் தண்ணீரை போல் குறைந்து கொண்டே போகட்டும் தர். அப்படி தங்கம் விலைனா ஏறின்னு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் தங்கத்தை பார்த்தா இருக்கும். உலோகங்களுக்குள்ளே ராஜா என்று தங்கத்தை கொண்டாடுகிறார்கள். எத்தனை உலோகங்கள் மெட்டல்ஸ் இருந்தாலும் தங்கம் தான் எல்லாத்துக்கும் ராஜா. அது மட்டும் இல்லை, இந்த ஃபைன் ஒர்க்ஸ்னு சொல்கிறோம் பாருங்க, நுண்ணிய வேலைப்பாடுகள், அது செய்வதற்கு உகந்த மெட்டல் எதுனா தங்கமா. அதனால தான் நகைகளில் பாருங்கள் எவ்வளோ டிசைன், அதுவும் ஃபங்க்ஷன்லலாம் பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு டிசைனில் நகை போட்டுன்னு வந்து நீங்கள் இது எங்கே வாங்கினேள், நீங்கள் இது எங்கே வாங்கினேள்னு ஒருத்தர் ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ நகையை பற்றி பேசிடுவா. அது என்ன காரணம்னா அந்த நுண்ணிய வேலைப்பாடுகளுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருப்பது தங்கமா. அது மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லணும்னா தங்கத்தோடு தான் ஒப்பிடுவோம். இப்போ வயதான பெரியோர்கள் இருக்கா, என்ன சொல்கிறோம், ஓல்ட் இஸ் கோல்டு, கோல்டோடு தானே கம்பேர் பண்ணுறோம். அடுத்து ஒரு பொருளின் தரத்தை சொல்லணுமா, கோல்டு ஸ்டாண்டர்ட், இதுதான்ப்பா கோல்டு ஸ்டாண்டர்டுங்கிறோம். ஒரு நாட்டின் வளத்தை சொல்லணுமா, கோல்டு ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, தங்கம் அந்த நாட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் ரொம்ப நல்ல மனசோடு இருக்காருன்னா பொன்மன செம்மல், தங்க மனம் படைத்தவர், அங்கேயும் தங்கத்தோடு தான் கம்பேர் பண்ணுறோம். அதை விடுங்கோ, வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கேயும் தங்கத்தை தான் சொல்கிறோம்.
இதெல்லாம் பரவாயில்ல, ஆஃபீஸ் முடிஞ்சு ரிட்டையர் ஆகி வந்தாலும் கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுத்து ரிட்டையர் ஆக்கி அனுப்பி விட்டுட்டாருங்கிறோம். அப்போ எல்லா இடத்திலும் தங்கம் என்பது கூடவே வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கொண்டாட்டம்னாலும் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் அப்படின்னு அதுவும் கொண்டாடுறோம். இது லௌகிக்கத்தில். வேதத்துக்கு வருவோம். வேதத்தை பொறுத்தவரை மந்திர சக்திகள் இருக்கு பாருங்க. மந்திர சக்தியை ஓரிடத்தில் சேகரித்து வைக்கக்கூடிய ஆற்றல் தங்கத்துக்கு தான் உண்டாம். அதனால தான் திருக்கோவில்களில் விமானத்தில் பொற்கூரை வேய்தல்னு சொல்லுவாள். கோவில் விமானத்தில் தங்கம் பதிச்சு வைக்கிறா இல்லையா? இன்றைக்கும் திருமலையில் பார்த்தா தங்கமாகவே விமானம் இருக்குது. ஆனந்த நிலைய விமானம் பொன்மயமாக இருக்குது. எதுக்கு பெருமாளுக்கு தங்கத்தில் விமானம் பண்ணணும்? அவர் ஏதோ தங்கம் கொடுன்னு கேட்டாரா? தங்கத்தில் ஏன் அந்த விமானம் பண்ணுறான்னா மந்திர சக்தி, அந்த வைப்ரேஷனை தங்கம் அப்படியே சேகரித்து வைக்குமா. அதனால் தங்கத்திலே அந்த கூரை இருந்தால் தினந்தோறும் அங்கே மந்திரங்கள், வேத மந்திரங்கள் ஓதுறா இல்லையா, ஆழ்வார் பாசுரங்கள் ஓதுறா இல்லையா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அத்தனையும் அந்த தங்கம் என்பது சேகரித்து வைக்குமா. அதனால தான் ரொம்ப வசதி இல்லாத கோவில் தங்கத்தில் மொத்த கோபுரம் விமானம் பண்ண முடியாதுனாலும் தங்கத்தில் ஒரு கலசம் கும்பமாவது மேலே வைக்கிறா இல்லையா. அது வைப்பதற்கான காரணம் என்னென்னா அந்த மந்திர சக்தியை ஒரு இடத்தில் இருத்தி வைக்கக்கூடியது தங்கம். இது மட்டுமா? ஏற்கனவே பார்த்தோம், தாயாரே கனகவல்லி ருக்மிணி தங்கமே வடிவெடுத்தவளாக தாயார் இருக்கிறாள். வேதத்தில் ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு சொல்லியிருக்கு. இது பரவாயில்ல, பெருமாளும் தாயாரும் இருக்கிற லோகம் வைகுண்டம் இருக்கே, வைகுண்டத்துக்கே பொன்னுலகம்னு பேர். திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடுறார், பொன்னுலக ஆளீரோ புவனி முழுதாளீரோ நன்னல புள்ளினங்காள். பொன்னுலகம்னா வைகுண்டம். வைகுண்டமே பொன்மயமாக இருக்குமா. இதை சாந்தோக்கிய உபனிஷத்தும் பூர்வ பிரம்மணா பிரபுவிமிதம் ஹிரண்மயம், வைகுண்டம் என்பது பொன்மயமாக இருக்கும் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தும் சொல்லியிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம், பெருமாளையும் தங்கத்தையுமே ஒப்பிட்டு பெருமாளுக்கும் தங்கத்துக்கும் நிறையா ஒற்றுமைகள் இருக்குங்கிறா. என்னது பெருமாளுக்கும் தங்கத்துக்கும் ஒற்றுமையா? ஆமாம். முதல் விஷயம், தங்கம் என்றால் ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது. பெருமாளும் அப்படித்தான், தேஜஸோடு ஒளியோடு எப்போதும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறான் பகவான். 2, தங்கம் என்பது எல்லோரையும் தன்பால் ஈர்க்க வல்லது. அதுபோலத்தான் பகவானும் எல்லோரையும் தன்பால் ஈர்க்கிறான். பகவானுடைய திருமேனியை சேவிச்சா ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், பெருமாள் கோவிலில் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகிறதே ஒழிய குறையிறது இல்லை. அதுபோல் எல்லோரையும் தன்பால் ஈர்க்கிறான் பகவான். 3, தங்கத்தின் விலை எப்போதும் கூடிண்டு தான் போகும். இங்கேயா தங்கத்தோட விலை குறையிறதா? இன்றைக்கி நாம் பேசின்னு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு பவுன் எவ்வளோன்னு சொல்கிறாளோ நாளைக்கு பார்த்தா அந்த விலை என்பது இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதுபோலத்தான் பெருமாளுக்கும் அழகு நாளுக்கு நாள் கூடிண்டே போகிறதான். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது, எம்பெருமான் திருமேனியே பொன்மயமாக இருக்கும் என்று. ஆப்ரணகாத் சர்வ ஏவ சுவர்ணகா ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே ஹிரண்யகேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு. பெருமாள் பொன்மயமாக இருக்கிறான். அப்படியே தமிழில் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னார். பெருமாள் கருநீல வண்ணத்தில் தானே இருப்பார், பொன்னிறத்தில் இருப்பாரான்னா அந்த தங்கத்துக்கு எப்படி எல்லோரையும் ஈர்க்கும் தன்மை இருக்கோ அப்படிப்பட்ட அட்ராக்டிவான திருமேனியோடு இருக்கான்னு புரிஞ்சுக்கணும்னு வியாக்கியானத்தில் காட்டுறா. இன்னொரு ஆள் பொருள் காட்டுறா. பெருமாளை ஏன் தங்கம்னு சொல்கிறோன்னா, கோல்டன் ஓர் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்தோட ஓர், அந்த கோல்டன் ஓர் அந்த தாத்துவோடு எடுத்துனா தங்கம் நாம் பார்க்குற எல்லோ கலரில் இருக்காதான். இந்த கோலார் தங்க சுரங்கம்லாம் சொல்கிறா பாருங்க, அங்கே போய் தங்கத்தை எடுத்து பார்த்தா அது கருநீல கலரில் தான் இருக்குமா. ஆங்காங்கு மஞ்சள் கலரில் ஸ்ட்ரீக்ஸ் மட்டும்தான் இருக்குமா. பெருமாள் எப்படி இருக்கார்னா கருநீல வண்ணத்தில் இருக்கார். ஆங்காங்கு திருவாபரணங்களும் பிராட்டியின் ஒளியும் அந்த மஞ்சள் கலர் ஸ்ட்ரீக்ஸ் போல் அவர் திருமேனியில் இருக்குது. அதனால் கோல்டன் ஓர் போல் பகவான் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இதை பற்றி ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. பெருமாளுக்கும் தங்கத்துக்கும் என்ன ஒற்றுமைனா, ஹேம்ன கேதோன தாகேன சேதேன கஷனேனவா ஏத்ததேவ மகத்துக்கம் எத் குஞ்சா சமதோலனம். இந்த தங்கம் இருக்கே, இதை நீங்கள் நெருப்பில் போட்டாலும் பொறுத்துக்கும், தண்ணியில் போட்டாலும் பொறுத்துக்கும், சேத்துல போட்டாலும் பொறுத்துக்கும், அது நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ஆனால் ஒரு தராசு எடுத்து இந்த பக்கம் ஒரு 10 கிராம் தங்கத்தை வச்சு இந்த பக்கம் 10 கிராம் குந்துமணியை வச்சு இதுவும் 10 கிராம் இதுவும் 10 கிராம் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிட்டா தங்கம் வருத்தப்படுமா? அடப்பாவி, நீ சொன்ன பேச்செல்லாம் கேட்டேங்கிறதுக்காக இதுவும் 10 கிராம் அதுவும் 10 கிராம்னு குந்துமணி என்னையும் ஒன்றுன்னு சொல்லிட்டியேடான்னு சொல்லுமா.
அது போலத்தான் பகவானும் பக்தன் அடித்தாலும் வாங்கிப்பான், கட்டி போட்டாலும் கட்டுப்பட்டு கிடப்பான், நீ தூது போனாலும் தூது போவான். அதுக்காக யாரா ஒரு தேவத்தையை சொல்லி இந்த தேவத்தையும் சர்வேஸ்வரனான பகவானும் ஒன்றுன்னு சொல்லிட்டா, அடப்பாவி நீ சொன்ன பேச்செல்லாம் கேட்டேன், அதுக்காக தங்கத்தை குந்துமணியோட ஒப்பிடுற மாதிரி ஒரு சாதாரண மானிடனையும் என்னையும் ஒன்றுன்னு சொல்லிட்டேடான்னு அப்போ பகவான் வருந்துவானா. இப்படி பெருமாளுக்கும் தங்கத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அப்போ தங்கத்துக்கு தெய்வத்தன்மை உண்டா? பெருமாளும் தங்கம், தாயாரும் தங்கம், அந்த பெருமாள் தாயார் இருக்கிற வைகுண்டமும் தங்கம். அப்போ தெய்வீகமான ஒருத்தருக்கு அபிஷேகம் பண்ணணும்னா எதில் பண்ணணும்? அந்த தங்கத்தில் தான் பண்ணணும். அதனால தான் கனகாபிஷேகம்னு பண்ணுறோம். சரி, இதை நாம் சேவித்தோம், நமக்கெல்லாம் என்னப்பா பிரயோஜனம்னா 5 விஷயம் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, இது ஒரு விதமான சாந்தின்னு சொல்கிறா பெரியோர்கள். கனகாபிஷேகம் பண்ணுறது என்னென்னா, மேற்கொண்டு 90 திருநக்ஷத்திரங்களை கடந்திருக்கா, அவர்களுக்கு மேற்கொண்டு வியாதி எதுவும் வராமல் அவர் மேற்கொண்டு சதமான உற்சவத்தையும் கண்டு ராமானுஜரை போல 2 சஷ்டியப்த பூர்த்தி அவர் வாழ வேண்டும் என்றால் மேற்கொண்டு நோய் நொடி வராமல் இருக்க வேண்டும்னு எம்பெருமான்கிட்ட பிரார்த்தித்து கனகாபிஷேகம் செய்யப்படுகிறது. அதுலேயும் பிரபன்னன் சரணாகதனை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் இந்த பூமியில் நன்னா வாழணும், ஆரோக்கியம், அதுக்காக கிடையாது. இந்த ஆயுள் எதுக்கு கேட்குறோன்னா, இன்னும் நிறையா பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் நிறையா பண்ணணும். அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும் இல்லையா? நம்ம உடம்புலேயே ஆரோக்கியம் இல்லாமல் நாமே கஷ்டப்பட்டு இருந்தா கைங்கரியம் தடைப்பட்டு போயிடும். அப்போ இங்கே வாழும் காலத்தில் 120 திருநக்ஷத்திரம் வரை நல்லா கைங்கரியம் பண்ணிட்டு வாழணும். அதற்கான ஒரு சாந்தி இந்த கனகாபிஷேக மகோத்சவம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதன் மூலமாக பிள்ளை, பேரன், கொள்ளு பேரன் எல்லாருமே அந்த சுவாமிக்கு ஒரு கைமாறு செய்யறா. எதுனாலும் அவளுக்கு ஈடாகாதுனாலும் பாகவதத்தில் கிருஷ்ணனே சொல்லிட்டான், ந தயோர் யாத்தி நிர்வேஷம் பித்ரோர் மர்த்திய சதாயுஷா. ஒரு பையனோ பொண்ணோ 100 வயசு அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணாலும் அப்பா அம்மா நமக்கு செய்த உதவிக்கு அது ஈடாகாது. இது சொல்கிறது யாரு? சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன். நீ 100 வயசு பணிவிடை செய்தாலும் அப்பா அம்மா நமக்கு செய்த உதவிக்கு அது ஈடாகாது. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். அதற்காக இப்போ பிள்ளை, பேரன், கொள்ளு பேரன் எல்லாரும் சேர்ந்து இந்த கனகாபிஷேகத்தை நடத்தி வைக்கும்போது இது எப்படி இருக்குது பாருங்க. முதல்ல அப்பா பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்துருப்பார். கைமாறு இப்போ அவன் வளர்ந்து தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் புது பொண்ணு மாப்பிள்ளையாக வச்சு அவளுக்கு ஒரு கல்யாண உற்சவம் மாதிரி பண்ணி அழகு பார்க்கும்போது, ஆஹா எனக்கு எங்கள் அப்பா அம்மா இப்படித்தானே அழகு பார்த்துருப்பா, நான் அவர்களை அதே போல் ஒரு திருக்கல்யாண கோலத்தில் பார்த்து அழகு பார்க்கிறேன் என்று அந்த பிள்ளை பேரன் கொள்ளு பேரன்னு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அவருக்கு ஒரு கைமாறு செய்கிறா இல்லையா? அதன் மூலமாக குடும்பம் என்பது வலுப்பெறுகிறதல்லவா, குடும்ப உறவு இன்னும் வலிமை அடைகிறதல்லவா. இது 2வது பிரயோஜனம். 3வதாக அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்க நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. அவள் தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள், மனுஸ்மிருதி கொண்டாடி இருக்கு, கண்ணனே அவர்களை வணங்குவேங்கிறான். இப்போ இதை ஒரு கனகாபிஷேகம்னு நடத்தி இத்தனை பேர் ஒன்று கூடினா அந்த தம்பதியரோட ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ 1 அவளுக்கு நீண்ட ஆயுள், 2 குடும்பத்தினர் ஒரு கைமாறு செஞ்சுடுறா, 3 நமக்கு அவளுடைய ஆசீர்வாதம் வாங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, 4 அவளுடைய அனுபவத்தின் ஒரு துளியும் நமக்கு கிடைக்கிறது. வாழ்க்கையில் அனுபவம் தான் சிறந்த ஆசான். அவள்லாம் எவ்வளோ பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் பார்த்துருப்பா. அதுபோல் ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுனால அதை எப்படி சமாளிக்கணும்னு அனுபவத்தில் உணர்ந்திருப்பார்கள். அந்த அனுபவத்துக்காக நிச்சயமாக நாம் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள், பெரியோர்கள், நம்மளை விட யார் வயசில் பெரியவாளோ நிச்சயமாக அவர்களை வணங்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பார் என இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால், அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அப்போ அந்த அனுபவமே இறைவன். கோவிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், அந்த அனுபவம் தான். அந்த அனுபவித்த வாழ்க்கை தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும், அனுபவிக்காத வாழ்க்கை தெரியாது. சர்க்கரை இனிக்கும்னு சொன்னால் போதாது, அதை சுவைத்து பார்த்தவனுக்கு தான் சுவை தெரியும். அதுபோல் வாழ்க்கையை அனுபவித்து பார்த்த பெரியோர்களுக்கு தான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். அதனால் அவர்களை நாம் வணங்குகிறோம், நம் வாழ்க்கைக்கும் பாடம் கற்கிறோம். இது 4வது விஷயம். நிறைவான 5வது விஷயம்,
இந்த கனகாபிஷேகம் தங்கம் இருக்கே, தங்கம்னா ஏதோ வெறும் பொருள், பணங்காசு, வசதி, செல்வம்னு அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில் 4 லட்சியம்: அறம், பொருள், இன்பம், வீடு. சரியா? அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ம் தங்கத்துக்குள்ளே இருக்குது. இந்த கனகாபிஷேகத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு 4ம் இருக்குது. எப்படின்னு கேட்குறேடா? அறம், தர்மத்தில் முக்கியமாக என்ன பண்ணணும்? தானம் பண்ணணும். பெரியோர்களுக்கு, ஏழைகளுக்கு, வேதம் வல்லார்களுக்கு, இவாளுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணும். இந்த தானம் பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லுவா. இப்போ பாருங்கள், கனகாபிஷேகத்திலே வாத்தியார் சுவாமி சொல்லுவார், இந்த தட்சிணை கொடுக்கும்போது ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ. ஹேமம்னா தங்கம், ஹேமபீஜம் விபாவசோஹோ. தானம் கொடுக்கும்போது தங்கத்தின் பிரதிநிதின்னு சொல்லி தான் தானம் பண்ணணும். இப்போ கோவிலுக்கே போகிறோம், அர்ச்சகர் சுவாமி தட்டில் சம்பாவனைன்னு சேர்க்குறோம் இல்லையா? அதையுமே கூட ஹிரண்ய ஸ்தானம், தங்கத்தின் ஸ்தானத்தில் தான். ஒரு காலத்தில் தங்கம் தான் கொடுத்துட்டு இருந்தோம், இன்னைக்கு கரன்சி வந்ததுனால கரன்சி நோட்டாக கொடுக்குறோம். அப்போ நீ தர்மம், அறத்தை கடைபிடிக்க வேண்டும், தானம் பண்ணணும்னாலும் தங்கம் வேண்டும். அடுத்து பொருள், காசு சம்பாதிக்கணும்னாலும் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கடைசியாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது என்ன பண்ணுறா? நகையில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறா. ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொன்னார், உலகத்திலேயே பணக்கார நாடு நம்ம பாரத தேசம்னார். கரெக்டா? பெருமையாக சொல்லுங்க, பணக்கார நாடு நம்ம நாடு தான். யார்கிட்ட தங்கம் இருக்கோ அவர் தான் பெரிய பணக்காரர். நம்ம நாட்டில் பாருங்க, காதில், கழுத்தில், அங்கே இங்கே கையிலன்னு சொல்லி எவ்வளோ நகையோ. எந்த நாட்டிலையாவது யாராவது எவ்வளோ நகை போட்டுருக்காளா? தங்கம் யார்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் பணக்கார நாடு. நம்ம பாருங்க, பொருள் என்று சொன்னாலும் எங்கேயா இருந்தாலும் தங்கம்ங்கிறது நம்ம கையில் ஜாஸ்தி. மற்றவாழ்லாம் பாருங்க, ஒரு சின்ன தோடு போட்டுக்க கூட காது வலிக்குமோன்னு யோசிச்சுட்டு இருப்பா. நாம தான் ஜம்முன்னு அத்தனை நகைகளோடு போயிட்டு இருக்கோம். அதனால் பொருள், பணங்காசு வேணும்னாலும் அதுவும் தங்கம் தான். 3வது இன்பம். வாழ்க்கையில் இன்பம் தூய்க்க வேண்டுமா? அதுக்கும் தங்கம் தான். இப்போ ஒரு விழான்னு சொன்னால் தங்க நகை போட்டுன்னு ஜம்முன்னு வரோம் இல்லையா? வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கு இல்லையா? தங்க நகையை போட்டுக்கொள்ளும் போது அனுபவிக்கிறோம். அப்போ அந்த இன்பம் என்பதும் தங்கத்தின் மூலமாக ஒருத்தனுக்கு கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே மோட்சம்னு வைகுண்டம் போனாலும் அங்கேயும் பெருமாளும் பொன்மேனின்னு இருக்கார், தாயாரும் பொன் போலத்தான் இருக்கா. வைகுண்டத்தையே பொன்னுலகம்னு தான் சொல்கிறோம். நீ மோட்சமே போனாலும் பொண்ணுக்கு தான் போகிற. ஆகையினால அதுக்காக அற்பமான தங்கத்தில் போய் விழுந்துடக்கூடாது. அது வேற விஷயம். அதுவும் கவிஞரே பாடினார், தங்கத்தால் பிறந்த இனம் சிங்கம் போலே வளர்ந்த குணம் தங்கத்தால் அழிந்ததே அடின்னு. அப்படி இந்த பணத்தாசை, பொன்னாசையில் போய் விழுந்துடக்கூடாது. பொன் உலகில் ஆசையை வைத்துக்கொண்டு அங்கே போய் சேர வேண்டும். ஆகையினால இங்கே அறம் என்று சொன்னாலும் தங்கம் தேவை, பொருள் என்றாலும் தங்கம், இன்பம் துய்ப்பதற்கும் தங்கம், வீடு பேரும் பொன்னுலகத்தை தான் அடைகிறோம். இந்த 4லும் தங்கம் இருக்குன்னு காட்டத்தான் அந்த திவ்ய தம்பதியருக்கும் சரி, அவளை சேவிக்கிற நமக்கும் சரி, இந்த அறம், பொருள், இன்பம், வீடு 4ம் நிறைவதற்காக பொன்னாலேயே பண்ணக்கூடிய அபிஷேகம் இந்த கனகாபிஷேகம்னு சொல்லி 3 ஸ்லோகங்களாலே அந்த திவ்ய தம்பதியை இப்போது அடியன் வணங்கிக் கொள்கிறேன். அவளை பற்றி அடியன் எழுதின 3 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம், ஸ்ரீமத் வியோமபுரீஷஸ்ய வெங்கடேஷஸ்ய சேவகம் ரங்கநாதாதிவக்தாரம் லக்ஷ்மிபதிம் நமாம்யகம். அவருக்கு ஒப்பிலியப்பன் தான் ரொம்ப இஷ்ட தெய்வம், குல தெய்வம். அந்த ஒப்பிலியப்பனுக்கு பல கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய ஸ்ரீமத் வியோமபுரீஷஸ்ய, விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தின் தலைவனான வெங்கடேஷஸ்ய, அங்கே வெங்கடேசனாகிய ஒப்பிலியப்பனுடைய சேவகம், சேவகராக அவருக்கு எல்லா கைங்கரியம் பண்ணக்கூடியவரும், ரங்கநாதன் அழைக்கக்கூடிய அதிவக்தாரம். சான்ஸ்கிரிட்டில் அதிவக்தார்னா வக்கீல்னு அர்த்தம், அட்வொகேட், வழக்குரைஞர். அதிவக்தாரம், அப்படிப்பட்ட அந்த வக்கீல் சுவாமியை லக்ஷ்மிபதி, பெருமாள் எப்படி லக்ஷ்மிபதியோ அவரும் லக்ஷ்மிபதி தான், லக்ஷ்மி அம்மங்காருக்கு கேழ்வராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திவ்ய தம்பதியை நமாம்யகம், அடியேன் வணங்குகிறேன். இது முதல் ஸ்லோகம். 2, கும்பகோணே புரேதஸ்ய ஸ்வர்ணாபிஷேக வைபவே ஞானவிருத்தம் வயோவிருத்தம் பக்திமந்தம் தமாஸ்ரயே. கும்பகோணத்தில் அவருக்கு நடைபெறக்கூடிய இந்த கனகாபிஷேக வைபவத்திலே அவர் வயசால மட்டும் பெரியவர் அல்லர், ஞானத்தாலும் பெரியவர், எத்தனையோ விஷயங்கள் பார்த்தவர், பக்தியாலும் பெரியவர். இப்படி வயது, ஞானம், பக்தி எல்லாவற்றாலும் பெரிய அந்த சுவாமியை எல்லாவற்றாலும் சிறியவனான அடியேன் வணங்குகிறேன். அடுத்து 3வது ஸ்லோகம், ஸ்ரீஷார்ங்க கிருபையா தஸ்மை புத்திர பௌத்ராதி ஷாலினே ஆச்சாரிய கிருபையா செய்வ நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். இந்த க்ஷேத்திரத்து எம்பெருமானாகிய கோமளவல்லியின் கேழ்வன் சார்ங்கபாணி 6ஆவதாழ்வானுடைய திருவருளாலே அவர் மட்டும் இல்லை, புத்திர பௌத்திர ஆதினா அதுக்கப்புறம் கொள்ளுப்பேரன் உள்ளிட்ட எல்லாருக்குமே. அதனால் அவருடைய பிள்ளை, பேரன், கொள்ளுப்பேரன், எள்ளுப்பேரன் அவருடைய அந்த சக குடும்பம் அத்தனை பேருமாக ஆச்சாரியன் அனுகிரகத்தோடு நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம்னு அவளுக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படட்டும்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு அவர்களுக்கு பல்லாண்டு பாடி நீங்கள் கேட்டுக்கொண்டபடி உபன்யாசத்தின் பார்ட் 1 பூர்த்தி பண்ணிக்கிறேன். பார்ட் 2 ஒன்று சொல்லியிருக்கா. இது ஆங்கிலம். இப்போ இதுவரை தமிழில் கனகாபிஷேகம் பற்றி அரை மணி நேரம் சொல்ல சொன்னால் கரெக்டாக பாருங்க, 8:18 ஆரம்பித்தேன், 8:48 முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆங்கிலத்தில்
சனாதன தர்மம் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இன்றைய இளைஞர்களுக்கு சனாதன தர்மம் பற்றி சொல்லணும். பிரச்சனை என்னென்னா, இளைஞர்களுக்கு சனாதன தர்மம் தெரியாது, இல்லை தமிழே தெரியல, அதனால் இங்கிலீஷில் சொல்லிடுங்க அப்படின்னா. அதனால் ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் டிஸ்கோர்ஸ், சனாதன தர்மம் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நவ் வாட் இஸ் சனாதன தர்மம்? Sanatana means one that is eternal, which has neither beginning nor end, is called Sanatana. Dharma is a set of rules that defines our way of life. A set of rules that shapes our way of life is called Dharma. So Sanatana Dharma can easily be interpreted as the eternal way of life or the eternal set of rules that shapes our way of life. But this Sanatana Dharma has a deeper meaning as well. What is that deeper meaning? Dharma also means, Dharma means set of rules, that's different. Dharma also means Swabhavam, the essential nature, the inherent intrinsic nature, Swabhava. It is also called Dharma. So, in one way, Sanatana Dharma can be defined as the eternal, inherent, intrinsic, essential nature of each and every individual, which has to be unleashed, utilized and channelized for the betterment of the society. Sanatana Dharma is the eternal, intrinsic, internal, inherent, essential nature of each and every individual, which has to be unleashed, utilized and channelized for the welfare of the entire society. So the inherent Swabhavam is called Dharmam. The eternal inherent Swabhavam is Sanatana Dharmam. No, it goes too much technical. Tamil it was very simple, but in English you are going in a technical way, you may say. Now let me give you one example. There is a famous Sini song, கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும், he says, one poet. The cock wakes up early in the morning and makes its sound. குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், sparrow, it is always busy, it hates laziness. காக்கையை பாரு கூடி பிழைக்கும், the crows, they always flock together to take any food. So these are all the essential nature of those species, those kind of creatures. Similarly, humans have got some inherent intrinsic nature or way of life which we have to follow in everyday life. We have to bath before taking food. We have to show compassion and love to all other creatures. We should respect our parents and elders. We should honor our friendships. We should keep up our word. We should help others. These are all the essential nature of human beings. We should develop, we should unleash, we should cultivate all these habits. To put it in nutshell, singing in sweet voice makes a perfect cuckoo. Repeating our words correctly makes a perfect parrot. Dancing on seeing dark clouds makes a perfect peacock. Similarly, adhering to Sanatana Dharma makes a perfect human being. So the essential intrinsic nature of a perfect human being is coined as Sanatana Dharma. That's why Sanatana Dharma is not a mere religion, it is a way of life. Sanatana Dharma is way different from all other religions. It is not a mere religion, it is more than religion, it is a way of life. For example, this word Sanatana Dharma comes in Mahabharatam, it comes in Ramayanam, it comes in Manusmriti, it comes in Bhagavata Puranam. Nowhere it has been used to denote religion. Rather, in all those places in Mahabharata, 150 times the word Sanatana Dharma comes. All those times, Sanatana Dharma refers to the set of rules which shape our way of life. For example, in Manusmriti, Manu says, Satyam bruyat, Priyam bruyat, Nabruyat Satyam apriyam, Satyam cha nanritam bruyat, Yesha Dharma Sanatanaha. Manu says, what is Sanatana Dharmam? You should speak the truth. You should speak the truth which is good to all. Don't speak truth, even if it is truth. Don't speak the truth if it may harm others. So harmless truth, the truth which does good to all, we should speak that kind of truth. That is called Sanatana Dharmam, Manu says. One more thing, Rama has defined Sanatana Dharmam in Ramayana. In Ramayana, Rama says, Pitur niyoge statavyam yesha dharma sanatanaha. Rama says, if a son obeys the words of his father, it is Sanatana Dharmam.
The son obeying the words of his father is Sanatana Dharmam. Rama says, while proceeding to forest, Lakshmana, Kausalya, they all stop Rama. At that time, Rama says, no, please don't stop me. A son obeying the words of his father, abiding by the words of his father is nothing but Sanatana Dharmam, Rama says. So, more than a religion, Sanatana Dharmam is a way of life that shapes a perfect citizen for the next generation. We see all our Gen Z, all our children. We have a lot of 2K kids. We want to shape them as good citizens for the future. The way of life that shapes good citizens for our future, which makes perfect 2K kids and Gen Z, it is nothing but our Sanatana Dharmam. That's why there is no concept of conversion in Sanatana Dharmam. In all other religions it is possible. In Sanatana Dharmam there is no conversion, because Sanatana Dharmam is not an external entity, it is an internal entity within you. Because speaking the truth, external, internal purity, obeying elders, all these have to be cultivated inside you, not outside. So Sanatana Dharmam is not an external entity, you cannot search outside. That's why just outward transformation or conversion won't work in Sanatana Dharmam. This is an internal entity. It involves nurturing and cultivating all these habits. That's why, what is the only institution to spread Sanatana Dharmam? Any answers? The only institution to spread Sanatana Dharmam. Family. We don't have other institutions. We don't have NGOs. Family is the only institution through which Sanatana Dharma runs to the next and succeeding generations. Because just imagine, why are we going to temple? Did anybody call, conduct some class? You see, every Friday or every Sunday or every Wednesday you should go to temple. Nobody said. Why are we going to temple? My father went to temple, my mother went to temple, my grandparents went to temple, so I am going. Sanatana Dharma begins at home. Sanatana Dharma is nurtured at home. But today the problem is the family. We have to strengthen our family setup and family relationships. These days there is no interaction among family members. That's why we get some generation gap. Parents are interested in Sanatana Dharmam, but son is interested in Sadharana Dharmam. These are all problems we see these days. The problem is there is not much interactions between grandparents and grandchildren. Even between parents and children, the interaction has become lesser and lesser. We have no time to interact because we are always glued to our sixth finger, the mobile phone. It has become our sixth finger, and social media has just engulfed all our time, so we don't have time to interact. See, only on seeing WhatsApp status and Instagram reels, we are able to know the whereabouts of our own children. They are not informing us directly. We have to check their WhatsApp status, we have to see their Instagram reels. Oh, he has gone to such and such place, we are knowing through that only. That much we are glued to social media. We may be physically together, but mentally we are far apart, because each person has got a separate world for himself within his mobile phone in that social media. Just think of it. This is a great problem. It is a psychological issue which we are not addressing, but we may address 25 years later. This is a great issue. Everybody is glued to social media, glued to cell phone. Can you live for one day without mobile phone? Can you live for one day without mobile phone? It has become near impossible today. Not only that, in those days we had got landline phone. During that phase of landline phone, whenever the phone rings, the entire family will converge towards the phone. But now each person has got his own cell phone. When that cell phone rings, the family diverges. Son runs towards bedroom, daughter runs towards kitchen, mother runs outside, father runs upstairs. Yeah, whenever anybody hears the sound of cell phone, they start running, diverging. So landline converges the family, cell phone diverges the family. So just stop that interaction and start interacting within your families. That will nurture Sanatana Dharmam. This is the first point, point number 1. Do more interaction, because this Gen Z 2K kids are very much different. In those days, if my grandma says something, whatever my grandma says is right, I will follow. But this generation, they will ask, grandma may follow 1,000 things, I need not follow. That child will say, they are smart enough. But we have to convince them. Our Sanatana Dharma has got scientific basis, we have got reasons. They will ask questions.
Only if we interact with our children, we can give them suitable answers. At least we can search for answers. But the problem is, our children have got lot of questions about Sanatana Dharmam. They need answers. We know neither the questions nor the answers. That's the problem, because we don't interact. So, if we devote some time to interact and strengthen our family relationships, Sanatana Dharmam will automatically start growing in our family. This is point number 1. Point number 2. In our Sanatana Dharmam, our own actions are responsible for our rise or downfall. Uddharet atmanatmanam natmanam avasadayet. Atmaiva hi atmano bandhuhu atmaiva ripuratmanaha. This is Krishna's words in Bhagavad Gita. If you do meritorious actions, you will have a good life. If you commit sins, you have to receive the punishment. So this karma theory is exclusive for our Sanatana Dharmam. No other religion says this karma theory. That's why in the movie Basha, in Superstar's Auto, it will be written, Un Valkai Un Kayil. So whatever do, right or wrong, whatever you do, that reward and punishment you have to face. Just imagine, if you go to a government hospital, you can see in the maternity ward, so many deliveries would have happened. The newborn children, for example, if 10 children were born the previous night, you might observe 1 or 2 children with congenital anomalies, defects or diseases right from birth. Now you tell me, there is a God, God is compassionate enough, then why should that God punish this child? Why should God punish a newborn child? No other religion can answer. Sanatana Dharma gives answer. The concept of rebirth. In the previous birth, that child might have committed some sins. That's why Bhagavan has given punishment in this birth. But other religions don't believe in rebirth. They cannot answer this question. So Sanatana Dharma is a scientific approach which can answer all your day-to-day questions. So this karma theory, whatever you do, as you sow, so you reap. This is said in Brihadaranyaka Upanishad. Tauha yadu chatuh karma kaiva tadu chatuh karma kaiva tat prashangsatuhu punyo vai punyena karmana bhavati pap of papena iti. As you sow, so you reap. This concept is also exclusive to our Sanatana Dharmam. Now our point number 3. In Sanatana Dharmam, God is within everybody. We are all the body of God. Body in the sense, Ramanuja gives definition. What is a body? What is body? Our biology book doesn't give definition for body. But in Sribhashyam, Ramanuja gives definition for body. Any object which is supported by, controlled by, inseparable from, and existing for the glory of a sentient being is called body. An object supported by a sentient being, controlled by that sentient being, inseparable from that sentient being, existing for the glory of that sentient being is called its body. The entire universe, all the souls, we are all supported by Bhagavan. We are controlled by Bhagavan. We are inseparable from Bhagavan. We are existing only to add glory to Bhagavan. That's why we are all the body of Bhagavan. So He is the soul of all of us. We are all His bodies. This body, the soul within, God lives within that soul. So soul itself, the individual soul, Jivatma is also the body of Bhagavan. Our body is also in one way the body of Bhagavan. The entire universe is the body of Bhagavan. If you start realizing this thing, this is the way for universal brotherhood. Now we see one country is attacking another country, war, we are all afraid whether the world war number 3 will come or not. We are all discussing about all these things, and will it be a nuclear war? Because whenever any nation strikes another nation, immediately we check, did they use any nuclear weapon? Any nuclear reactor was attacked. We are all checking for all these things. But if we realize that we are all bodies of the same God, we are all like beads tied to a string. We are all like beads. The invisible thread which connects every one of us is nothing but Bhagavan. In a string of beads, you can see the beads, but the thread will be invisible. Just because the thread is invisible doesn't mean that there is no thread. Similarly, God is the invisible thread. He is not visible, but He is connecting each one of us. We are all the body of Bhagavan. If we start realizing that, will one part of body develop hatred towards another part? If everybody is the body of Bhagavan, what is the room for hating another person?
What is the room for fighting with another person? What is the need for having jealousy over another person? No. Just imagine if your right hand and left hand develop mutual jealousy and start fighting, what will happen? If your right eye and left eye start fighting, what will happen? So we have to realize that we are all body of God. If we realize that, then there will be no problem. This is also said in Sanatana Dharma. Now another point, number 4. In Sanatana Dharma, you can do your duty itself as worship of God. This is said by Krishna in Bhagavad Gita. Swakarmana tam abhyarchya siddhim vindati manavaha. In Sanatana Dharma alone, in addition to puja, we do daily Tiruvaradhanam, that's different. In addition to that, even if you are in a material job, worldly job, if you execute that job perfectly, considering it as worship of Bhagavan, that is also considered as puja done to Bhagavan. Ramanuja himself says this in Gita Bhashya. Tadevam laukikani shariradaranarthani nitya naimittikani vaidikani cha karmani madarpanam kurvan. Ramanuja says, you may be a lawyer, you may be a doctor, you may be an engineer, you may be a teacher, you may be an auditor or whatever it is, you may be a college professor. In that point, consider that I am not doing this work. God is using me as an instrument and doing this. Number 2, this is not my work, this is worship of God. Number 3, offer the worldly benefit you derive from that work to Bhagavan himself. That is phalam. The worldly benefit, whatever you derive, just offer it to Bhagavan, Krishna Arpanam. If you do your duty in that way, that's also worship of Bhagavan. Now considering that, our advocate, RKR sir, how many cases he would have appeared in court, how many times he would have executed that duty properly, that itself is one form of puja to Bhagavan. This is said by Ramanuja himself in Gita Bhashya. So, do your duty itself as worship. That's another concept in Sanatana Dharma. Now, this Sanatana Dharma has got a lot of scientific things too, lot of trivia. Our children will be very much interested in these things. Can anybody define vaccine? What is vaccine? The injection or tablet which is given to prevent a disease is called vaccine. Am I right? But we need a deeper definition for vaccine. This has been given by Narada in Bhagavata Puranam. In Bhagavata Puranam, 1st Skandam, 5th Adhyayam, Narada says, Amayo yascha bhutanam jayate yana suvrata tadeva hi amayam dravyam napunati chikitsitam. Narada says, whichever object causes a disease, you purify the same causative object and then give it as a medicine, it will prevent a disease. That is called vaccine. Narada says. Because COVID vaccine, Covishield or Covaxin, what we do? We kill the coronavirus or attenuate it and then give it as a medicine that prevents the occurrence of COVID disease. Similarly, Narada says, karma is the cause for our birth. For our samsaram, cycle of births and deaths, karma is the cause. You purify that causative organism karma and give it as the vaccine called karma yoga, it will prevent the cycle of births and deaths. That's one form of vaccination, Narada says. Similarly, recently I had been to Switzerland for Upanyasam on Yadava Abhyudayam for 10 days. There I had been to CERN, Central European Nuclear Research Center in Geneva, in Swiss-France border it is there. There I was surprised to see an idol of Lord Nataraja of Chidambaram in CERN, where the research on particle physics is going on. Research is about particle physics. They have kept an idol of Chidambaram Nataraja. What is the connection? I just wondered and asked a scientist there. You can see in my YouTube channel, Dr. Venkatesh Upanyasams, my detailed interaction with CERN scientist Dr. Tapan Kumar Nayak. The full video is there. I interacted with him. He gave me some insights. Actually, it has been written by a foreign author as well, Fridtjof Capra, in his book The Tao of Physics. He has written, this Nataraja has got a huge significance with particle physics. In particle physics, what they found out is creation and destruction have got a balance. Particles are created, particles are destroyed. The number of particles created is exactly equal to the number of particles destroyed. This was the finding there. Now, if you observe Chidambaram Nataraja, he has got drum in his right hand, fire in his left hand,
This drum sound signifies creation of particles, and this fire signifies destruction of particles. And you can observe that the right hand and left hand are placed at the same level, so that the number of particles created, drum, sound, creation, is exactly equal to the number of particles destroyed, fire, destruction. So they are at the equal level. In between, what is he doing? What is he doing? He is dancing, because there is always rhythmic movement of particles. The movement of particles is rhythmic, so dance alone has rhythm. So he has written the most easiest representation of particle physics is the cosmic dance of Chidambaram Nataraja. So we have got so much science including particle physics. Finally, to conclude, I will say one thing from Ramayanam and conclude. So time is now 9:11. I started at 8:15, so I should finish by 9:15. Final point, last point. Our scriptures have got lot of philosophical significance which have to be taken forward to our next generation. Take for example Ramayanam. You all know the history of Ramayanam. Whatever happened in the life of Lord Rama, you all know. But this Ramayanam has got a deeper significance as well. What is that? This has been explained by Swami Vedanta Deshikan in Sankalpa Suryodayam. I will tell the verse later. First I will give you the matter. Rama is Paramatma. Goddess Sita takes the role of a Jivatma soul. So here Rama is Paramatma, Sita takes the role of Jivatma soul. Sita was imprisoned in which country? Which country? Sri Lanka, which is surrounded by ocean. Sri Lanka, which is surrounded by the ocean, is Samsara Sagaram, the worldly existence. The ocean of worldly existence is Sri Lanka. In Sri Lanka, Sita was imprisoned in Ashokavanam, which has 9 entrances, which is nothing but our own body. So this Jivatma Sita is imprisoned in the worldly existence ocean, Sri Lanka, within this body called Ashokavanam by whom? Ravana. Ravana has 10 heads. Who is that Ravana? Our mind is Ravana, because 5 Jnanendriyas, 5 Karmendriyas, 5 sense organs, 5 motor organs together constitutes the 10 heads of our mind called Ravana. This mind Ravana is influenced by 3 gunas. Sattva guna with balanced state, it is Vibhishana. Rajo guna, hyperactive state, it is Shurpanaka. Tamo guna, lazy sleeping state, Kumbhakarna. This Ravana drives away Vibhishana Sattva-guna and keeps Rajoguna Shurpanakai and Tamoguna Kumbhakarna with him, and tortures this Jivatma Sita within this body Ashokavanam in this ocean of worldly existence. Now, to save this Sita, who should come? Rama. Did Rama come? Who came? Hanuman. Similarly, Bhagavan will not come on his own. He will send an Acharya as his representative. Hanuman as the representative of Rama. Similarly, Acharya comes as the representative of Bhagavan. Just like Hanuman crossed the ocean, Acharya incarnates in this ocean of worldly existence. Just like Hanuman finding out Sita, Acharya finds a suitable disciple. Just like Hanuman singing Ramayanam to Sita, Acharya sings the glories of Bhagavan to the Sishya. Just like Hanuman offering the mudra ring to Sita, Acharya offers Shankachakra mudra to the Sishya. Just like Hanuman burning Lanka, Acharya burns all our sins. Just like Hanuman uniting Sita with Rama, Acharya unites this Jivatma with Paramatma. Swami Deshikan says, Darpo dagra dashendriyanana mano naktanchara dhittite dehesmin bhavasindhuna parivrite deenam dasham astitaha adyatve hanumat samena guruna prakhyapitarthaf puman lankaruddha videharaja tanaya nyayena lalapyate. So, our Sanatana Dharma, if you need science, it has got science. If you need answers for your questions, it has got answers for your questions. If you need philosophy, it has got philosophy. But only thing we need is we have to interact more among families. We ourselves have to realize the glory of our tradition, and we can always say there is nothing wrong in it. It is wrong to criticize another person, but there is nothing wrong in saying my culture, my pride. My tradition, my pride. There is nothing wrong in saying so. Just like our parents are the reason for our pride, similarly, the tradition bequeathed to us by our parents,
will also definitely be a reason for our pride. So definitely we all pray to the Divya Dampatis, Srimati Lakshmi Ammangar and Shivuve R.K. Ranganathan Swami, to bless us so that this Sanatana Dharmam, our tradition also, shall spread through our generations to the subsequent children, so that we will get a great future for our country with perfect human beings, with perfect citizens. With this, I conclude this two-part lecture, which has been a combination of Tamil, also some Sanskrit through my shlokas, and finally with English. With this, I conclude this trilingual lecture as a tribute to this Divya Dampatis. Thank you.